ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு அவசர கதியில் திட்டப்பணிகளை செயல்படுத்தும் ஆளும் பாஜக. அரைகுறையாக பணிகள் முடிக்கப்படுவதாக அகிலேஷ் யாதவ் குற்றச்சாட்டு. குரு நானக் பிறந்த நாளை கொண்டாட சீக்கியர்கள் பாகிஸ்தான் செல்ல அனுமதி. கர்தார்பூர் வழித்தடம் நாளை முதல் திறப்பு. வரலாறு காணாத கனமழையால் தத்தளிக்கும் கன்னியாகுமரி மாவட்டம். உணவு மற்றும் மின்சாரம் இன்றி 5 நாட்களாக தவிக்கும் 15க்கும் மேற்பட்ட மலையோர கிராம மக்கள். அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் தெற்கு ஆந்திரா வட தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளை மறுதினம் சென்னைக்கு சிவப்பு எச்சரிக்கை. ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்சமாக மாதம் 9,000 ரூபாய் வழங்க வேண்டும். இபிஎஃப் ஓய்வு ஊழியர்கள் கூட்டமைப்பு வேண்டுகோள். அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு. 1 லட்சம் மின் இணைப்புகள் துண்டிப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அருகே அங்கன்வாடி மையத்தில் பல்லி விழுந்த உணவை சாப்பிட்ட 13 குழந்தைகளுக்கு மயக்கம். அரசு மருத்துவமனையில் அனுமதி. விரிவான செய்திகள். டெல்லியில் நிலவி வரும் காற்று மாசை கட்டுக்குள் கொண்டுவர 1 வாரம் முழு ஊரடங்கை அமல்படுத்த தயார் என்று அம்மாநில அரசு தெரிவித்திருக்கிறது. டெல்லியில் காற்று மாசு நாளுக்கு நாள் மிகவும் மோசமடைந்து வருகிறது. இன்றைய நிலவரப்படி டெல்லியில் காற்று தர குறியீடு 396 உள்ளது. டெல்லியில் தொடர்ந்து 3வது நாளாக காற்று மாசு மோசமடைந்த பிரிவில் உள்ளதால் பொதுமக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இதனிடையே டெல்லி காற்று மாசு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற விசாரணையில் உள்ளது. இந்நிலையில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த டெல்லியில் முழு அளவில் ஊரடங்கை அமல்படுத்த தயார் என்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் அம்மாநில அரசு தெரிவித்தது. இதேபோன்று டெல்லி, NCR மற்றும் அண்டை மாநிலங்களிலும் ஊரடங்கை அமல்படுத்தினால் அர்த்தமுள்ள ஒன்றாக இருக்கும் என ஆலோசனையும் வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே டெல்லியில் 1 வாரம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதுடன் அரசு ஊழியர்கள் வீட்டில் இருந்து பணியாற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கட்டுமான பணிகள், அனல் மின் நிலையம் செயல்பாடுகளுக்கு தடை, போக்குவரத்து கட்டுப்படுத்துதல் போன்ற திட்டங்களையும் டெல்லி அரசு அமல்படுத்தியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. சீக்கிய மதகுரு குரு நானக்கின் பிறந்த நாளையொட்டி கர்தார்பூர் வழித்தடம் நாளை திறக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப், பாகிஸ்தான் எல்லையில் கர்தார்பூர் பகுதியில் சீக்கிய மதகுருவான குரு நானக்கின் நினைவாக தர்பார் சாஹிப் என்ற பெயரில் குருத்வாரா ஒன்று அமைந்திருக்கிறது. நீண்ட சர்ச்சைகளுக்கு பிறகு கர்தார்பூர் வழித்தடத்தை 2 நாட்டு அரசுகளும் திறந்தன. ஆனால் கொரோனா தொற்று காரணமாக இந்த வழித்தடம் மீண்டும் மூடப்பட்டது. இதனிடையே வரும் 19ஆம் தேதி சீக்கிய மதகுருவான குருநானக்கின் பிறந்த நாள் வருவதையொட்டி தர்பார் சாஹிப் குருத்வாரா செல்ல அனுமதிக்க வேண்டும். இதற்காக கர்தார்பூர் வழித்தடத்தை திறக்க வேண்டும் என்றும் சீக்கியர்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் எல்லையை திறக்கவும் யாத்ரீகர்களை பாகிஸ்தானுக்குள் சென்று வர அனுமதிக்கவும் மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, ஏராளமான சீக்கிய யாத்ரீகர்கள் பயன்பெறும் வகையில் நாளை முதல் கர்தார்பூர் வழித்தடம் திறக்கப்படும் என்று அறிவித்துள்ளார்.
உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பாஜக அரசு அவசரமாக திட்டப் பணிகளை நிறைவேற்றி வருவதாக சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி பாஜக, காங்கிரஸ், சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சிகள் தங்களது பலத்தை நிரூபிக்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே உத்தரப்பிரதேசத்தில் பல்வேறு திட்டப்பணிகளை ஆளும் பாஜக அரசு நிறைவேற்றி வருகிறது. இது தொடர்பாக விமர்சித்துள்ள சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ், அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற இருப்பதால் மிக முக்கியமான கட்டமைப்பு பணியை மத்திய பாஜக அரசு அரைகுறையாக விரைவில் முடிக்க முயற்சி மேற்கொள்வதாக குறிப்பிட்டார். முழுக்க அரசியல் நோக்கத்திற்காக மக்கள் பயன்படுத்தும் பணிகளை முடிக்க பாஜக அரசு அவசரம் காட்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். (341 கிலோமீட்டர் தூரம் கொண்ட உத்தரப்பிரதேசம் பூர்வாஞ்சல் விரைவு சாலையை பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைத்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் சவுதசாராய் கிராமத்தில் இருந்து தொடங்கி பீகார் எல்லைப் பகுதியை ஒட்டியுள்ள ஹைடாரியா கிராமத்தை இணைக்கும் வகையில் சுல்தான்பூரில் 341 கிலோமீட்டர் தூரம் வரை கொண்ட பூர்வாஞ்சல் விரைவு சாலை அமைக்கப்பட்டுள்ளது. 22,500 கோடி ரூபாய் செலவில் கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த நெடுஞ்சாலையில் அவசர காலங்களில் விமானப்படையின் விமானங்களும் தரையிறங்கும் வகையில் 3.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஓடுதளமும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசம் சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி பூர்வாஞ்சல் விரைவு சாலையை திறந்து வைத்தார். பின்னர் அவர் விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியினை கண்டுகளித்ததுடன் உரையாற்றினார். புதுச்சேரியில் துணிக்கடையின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை வில்லியனூர் தட்டாஞ்சாவடி பகுதியில் புதிதாக ஜவுளிக்கடை ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. அதிகாலையில் கடைக்கு வந்த 4 பேர் கொண்ட கும்பல் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது. ஒருவர் கடை அருகே சென்று ஷட்டரில் போடப்பட்டிருந்த பூட்டை சுத்தியலால் உடைத்து உள்ளே செல்ல முயற்சிப்பதும், பின்னர் ஒரே ஒரு பூட்டை மட்டும் உடைத்துவிட்டு அங்கிருந்து செல்வதும் அங்குள்ள சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. கடையின் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5,000 ரூபாய் மழை நிவாரண நிதி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், கட்டிட தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக உள்ளவர்களுக்கும் மீனவர்களுக்கும் 5,000 ரூபாய் மழை நிவாரண நிதி வழங்கப்படும் என்று குறிப்பிட்டார். நம்ம மீனவ தொழிலாளர் அவங்களாம் நம்ம 5,000 அறிவிச்சிருந்தோம். முதல்ல இந்த 5,000 ரூபாயில் இந்த 3 சங்கத்தை சார்ந்தவங்க 5,000 ரூபாயில் இல்லை ரெக்கார்டு சிவப்பு அட்டை பெரும்பாலும் இருப்பாங்க எல்லாருமே. அப்படி அந்த இந்த 3 சிவப்பு அட்டையில் இல்லாமல் இருக்கிற ரெக்கார்டு ஓடு இருக்கு, சிவப்பு அட்டை இருக்கு, 5,000 வழங்கப்படும் இந்த மழை நிவாரணமாக. திண்டுக்கல் மாவட்டத்தில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி திருக்கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் நொச்சி ஓடைப்பட்டி மற்றும் வேடப்பட்டியில் மண்ணாலான அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இங்கு தயாரிக்கப்படும் விளக்குகள் மதுரை, திருச்சி, திருப்பூர், ஈரோடு, கரூர் மாவட்டங்களுக்கும் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. இங்கு லட்சுமி விளக்கு, பிள்ளையார் விளக்கு, அன்னம் விளக்கு, மயில் விளக்கு உள்ளிட்ட விதவிதமான விளக்குகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன.
கடந்த ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக விற்பனை குறைவாக இருந்ததாகவும் இந்த ஆண்டு விற்பனை நன்றாக உள்ளதாகவும் விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். திண்டுக்கல் ஃபுல்லாவே போய்கிட்டு இருக்கு. சுத்தி இருக்கிற ஊர் எல்லாத்துக்குமே போகுது. வத்தலகுண்டு, பழனி, ஒட்டஞ்சத்திரம், வேடசுந்தூர் எல்லா ஊருக்குமே போகுது. வேலையெல்லாம் தொழில் முடகு, சரக்கு நம்ம செஞ்ச அளவுக்கு சேல்ஸ் எல்லாம் ஆயிருது. லாக்டவுன் டயத்துல தான் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. மயிலாடுதுறையில் துலா உற்சவத்தின் காவிரி கடைமுக தீர்த்தவாரி விழாவையொட்டி திரளான பக்தர்கள் காவிரியில் புனித நீராடினர். மாயூரநாதர் கோவில், வதான்யேஸ்வரர் கோவில், ஐயாரப்பர் கோவில், விஸ்வநாதர் கோவில் ஆகிய சிவாலயங்களிலும் பஞ்சமூர்த்திகளுடன் சுவாமி அம்பாள் வெள்ளி ரிஷப வாகனத்தில் காவிரி கரைக்கு எழுந்தருளினர். தேவாரம், திருவாசகம் உள்ளிட்ட திருமுறைகளை ஓதியபடி மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமி ஊர்வலம் தொடங்கியது. வீடுகள் தோறும் மாயூரநாதர், அபயாம்பிகைக்கு பட்டு சாற்றி வழிபாடு நடைபெற்றது. பின்னர் காவிரி கரையில் எழுந்தருளிய அஸ்திர தேவருக்கு பால், பன்னீர், இளநீர், சந்தனம், திரவியம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் காவிரியின் இரு கரைகளில் அனைத்து ஆலயங்களின் அஸ்திர தேவருடன் காவிரியில் புனித நீராடி ஒரே நேரத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. துலா உற்சவ தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் திருவாவடுதுறை ஆதீன 24வது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்ட பக்தர்கள் புனித நீராடினர். இனிவரும் செய்திகளை வேகச் செய்திகளாக பார்க்கலாம். கார்த்திகை 1ஆம் தேதி சபரிமலைக்கு செல்ல மாலை அணிவதையொட்டி நெல்லையில் கதர் வேஷ்டி உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. நெல்லை, பாளையங்கோட்டை டவுன் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள கடைகளில் துளசி மாலைகள், கதர் வேஷ்டிகள், ஐயப்பன் படங்கள், ஐயப்பன் டாலர்கள் விற்பனை சூடுபிடித்திருக்கிறது. இந்த ஆண்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் அதிகமாக செல்வார்கள் என்பதால் பொருட்களின் விற்பனையும் அதிகரித்திருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் ஒன்றியத்திற்குட்பட்ட 49 ஊராட்சிகளில் 100 நாள் வேலை திட்டத்தில் மேற்பார்வையாளராக 150க்கும் மேற்பட்ட பணித்தள பொறுப்பாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இத்தகைய பணித்தள பொறுப்பாளர்களை குடவாசல் ஒன்றியத்தில் உள்ள திமுக ஊராட்சி மன்ற தலைவர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலமாக பணி நீக்கம் செய்ய முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். கட்டுமான தொழிலாளர்களின் பணி பாதுகாப்பையும் வாழ்வாதாரத்தையும் உறுதி செய்ய வேண்டும் என திருச்சி உறையூரில் நடைபெற்ற கட்டிட தொழிலாளர்கள் சங்கத்தில் மண்டல கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு கே ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தஞ்சை, நாகை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பருவமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டருக்கு 20,000 ரூபாய் நிவாரண உதவி மற்றும் மறு சாகுபடிக்கு இடுபொருட்கள் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பருவமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஆய்வு செய்து 6 அமைச்சர்கள் குழு முதலமைச்சரிடம் இன்று அறிக்கை சமர்ப்பித்தனர். இந்நிலையில் முதலமைச்சர் தலைமையில் இந்த குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. அப்போது மழை வெள்ளத்தால் மாநிலம் முழுவதும் பாதிப்படைந்த சாலைகள், வடிகால்கள் மற்றும் இதர உட்கட்டமைப்பு வசதிகளை சரி செய்ய 300 கோடி ரூபாய் வழங்க உத்தரவிடப்பட்டது. மதுரையில் பாமக நிர்வாகி வீட்டின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்தார். மேல அனுப்பானடி பகுதியைச் சேர்ந்தவர் மாரி செல்வம். வழக்கறிஞரான இவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞர் அணி துணை செயலாளராகவும் இருந்து வருகிறார். இந்நிலையில் இவரது வீட்டிற்கு வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு திருப்பூர் மாவட்ட சுற்றுலாத்துறை சார்பில் மாவட்டத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா ஸ்தலங்களில் குறும்படங்கள் தொடர்பான போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த குறும்பட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட சுற்றுலாத்துறை சார்பில் சான்றிதழ், நினைவு பரிசு வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. ரியல் எஸ்டேட் வியாபார லாப நோக்கில் காட்டுப்பகுதியில் அரசு கலைக்கல்லூரியை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கரூர் மாவட்டம் தரங்கம்பாடியில் ஊர் பொதுமக்கள் கடையடைப்பு மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தரங்கம்பட்டி பகுதியில் அரசு மற்றும் கோவில் நிலம் இருந்தும் புதிய கட்டிடங்கள் கட்டாமல் தரங்கம்பட்டியில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் ஆளுங்கட்சி பிரமுகர் மற்றும் அவரை சார்ந்தவர்கள் 150 ஏக்கர் பரப்பளவிற்கு மேல் உள்ள ரியல் எஸ்டேட் பகுதியில் கல்லூரி கட்டிடம் அமைக்க ஏற்பாடு செய்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் இருசக்கர வாகனங்கள் தொடர்ந்து திருடப்பட்டு வரும் சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது. பூட்டை உடைத்து வண்டியை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டம் உடுமலை 4வது வார்டு USS காலனி பகுதியில் இருசக்கர வாகனம் திருட்டு குறித்து உடுமலை காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சிசிடிவி காட்சிகளை வைத்து இருசக்கர வாகனங்களை திருடும் நபர்களை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. நாமக்கல்லில் மாணவிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல் பேருந்து நிலையம் அருகே பூங்கா சாலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பாலியல் வன்கொடுமைகளை தடுத்திட வர்மா கமிட்டி பரிந்துரை முழுமையாக அமல்படுத்த வேண்டும், தவறு செய்தவர்களை எவராயினும் உடனடியாக தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோஷங்கள் எழுப்பப்பட்டன. புதுக்கோட்டை அரசு மற்றும் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்ட மாணாக்கர்கள் ஆன்லைனில் பாடம் நடத்திவிட்டு ஆஃப்லைனில் தேர்வு வைப்பதை கண்டித்தும் ஆன்லைன் தேர்வு வைக்க வேண்டும், இல்லையெனில் பருவத் தேர்வை ரத்து செய்து நேரடி பாடம் நடத்திவிட்டு தேர்வை நடத்த வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவில் அருகே நடந்து சென்ற மூதாட்டியிடம் சங்கிலியை பறித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பி செல்ல முயன்ற சலீம் என்பவரை அப்பகுதி மக்கள் விரட்டி பிடித்து தர்மடி கொடுத்தனர். 4 சவரன் தங்க சங்கிலியை மீட்ட பொதுமக்கள் திருடனை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்று மதியம் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று மாலையில் இடியுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பாளையங்கோட்டை, தச்சநல்லூர், மேலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் பலத்த மழை பெய்தது. பொள்ளாச்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருநங்கைகளுக்கான ஓவியம் மற்றும் உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் பொள்ளாச்சி, ஆனைமலை, அம்பராம்பாளையம், கோட்டூர் உட்பட சுற்றுவட்டார பகுதியில் இருந்து 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு தாங்கள் வரைந்த ஓவியங்களை காட்சிப்படுத்தி விதவிதமான உணவு வகைகளை செய்து பார்வையாளர்களை அசத்தினர். கோவை அருகே சாலையில் ஏற்பட்ட குழியை சொந்த செலவில் சீரமைத்த காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. கோவையில் பெய்த கனமழையின் காரணமாக சிவானந்தா காலனி பேருந்து நிலையம் அருகே சாலையில் ஏற்பட்ட குழியால் அடிக்கடி விபத்துக்கள் நேரிடுகின்றன. இந்நிலையில் சாலையில் ஏற்பட்ட குழியினை ரத்தினபுரி காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர் ஒருவர் தனது சொந்த செலவில் கட்டுமான பொருட்களை வாங்கி செப்பனிட்டுள்ளார். காவலரின் இந்த செயலுக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். சீரற்ற பருவநிலை காரணமாக 30ஆம் தேதி வரை நீலகிரி மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடந்த 23ஆம் தேதி அடர்லி மற்றும் ஹில் குரோவ் ரயில் நிலையங்களுக்கு இடையே ஏற்பட்ட பெரிய அளவிலான மண் சரிவுகளால் மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் சேவை முடங்கியது. பல இடங்களில் ரயிலின் இருப்பு பாதை புதைந்து போனது. சீரமைப்பு பணிகள் தொடங்கினாலும் மழை காரணமாக பல நேரங்களில் பணிகள் தடைபட்டன. மழை மற்றும் சீரற்ற சீதோஷண நிலை காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி
30ஆம் தேதி வரை மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. புதிய கல்விக் கொள்கை மற்றும் நீட் தேர்வினை ரத்து செய்ய கோரி மயிலாடுதுறை அருகே மணல்மேடு அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வுக்கு எதிராக மாநில அரசு நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு மத்திய அமைச்சரவை மற்றும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர்கள் பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பினர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு வகுப்புகளுக்கு சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழையால் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக நாகர்கோவில் திருவனந்தபுரம் மார்க்கத்தில் 22 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே 5 நாட்களாக உணவு, மின்சாரமின்றி 15க்கும் மேற்பட்ட மலையோர மக்கள் தவித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பலத்த மழையால் ஆறுகளில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. கால்வாய்களில் உடைப்பு ஏற்பட்டதுடன் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இரணியல் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் காட்டாற்று வெள்ளம் புகுந்து ரயில் தண்டவாளத்தில் 20 அடி உயரத்திற்கு தண்ணீர் ஆறு போல பாய்கிறது. களியக்காவிளை அருகே மண் சரிவு உட்பட மாவட்டம் முழுவதும் ரயில் தண்டவாளங்களில் 6 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் நாகர்கோவில் திருவனந்தபுரம் மார்க்கத்தில் 22 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. பள்ளியாடி ரயில் நிலையத்தில் மேலும் ஒரு மண் சரிவு ஏற்பட்டதால் 3வது நாளாக இன்றும் ரயில் தண்டவாளங்களை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தண்டவாளத்தில் ஏற்பட்ட மண் சரிவுகள் முழுமையாக சீரமைத்த பின்னர் நாகர்கோவில் திருவனந்தபுரம் மார்க்கத்தில் ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இதனிடையே பெருஞ்சாணி அணை அருகே 15க்கும் மேற்பட்ட மலையோர கிராம மக்கள் அடிப்படை வசதிகளின்றி தவித்து வருகின்றனர். கீரிப்பாறை, வெக்காளி மூடு உட்பட மலையோர கிராமங்களில் கடந்த 5 நாட்களாக கனமழையால் பல பகுதிகளில் மரங்கள் விழுந்து 20க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சேதமடைந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. காட்டாற்று வெள்ளத்தால் மலையோர சாலைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. கோதையாறு பாசன கால்வாய் உடைந்து குலசேகரம் பெருஞ்சாணி சாலையும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பேருந்து போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. சாலையில் விழுந்த மரங்களை பொதுமக்களை அப்புறப்படுத்துகின்றனர். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 கிராமங்கள் இங்கே இருக்கு. இங்கே இருந்து ஏதாவது வாங்கினா கூட முடியாத ஒரு கஷ்டம் தான். எல்லாம் சின்ன பிள்ளை வீட்டில் நிற்காவ. அதில் சாப்பாட்டு கூட ஒரு வாரமாக பயங்கர கஷ்டம் தான். எதுவுமே வாங்கவே முடியாது. ரோடு இப்படி கிடக்கனால வண்டியும் போகாது. நமக்கும் அங்கே எதுவுமே போக முடியாது. ஆண்கள் தான் போய் இதை வாங்கிட்டு வரணும். மரம் விழுந்து கிடக்கனால இங்கே கரண்ட் இல்லை. கரண்ட் இருந்தால் தான் எங்களுக்கு ஏதாவது வெளியே கான்டாக்ட் பண்ண முடியுதா, சாணம் வாங்கினாலும் பண்ண முடியும். இப்போ ஒரு வாரமாக கரண்ட்டும் இல்லை. மெயினாக சாப்பாடு தான் மெயினாக கஷ்டம். இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பயங்கர பாடு. ஒரு வாரமாக சின்ன பிள்ளைகளுக்கு அதுவும் நம்ம சரி ஏதாவது சாப்பிடுவோம். அந்த பிள்ளைங்க என்ன தான் சாப்பிடுவாங்க. பால் ஏதாவது வாங்கினா கூட மெயினாக மருத்துவ வசதி எங்களுக்கு ரொம்ப முடியாத ஒரு கஷ்டம். திருநெல்வேலி மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் தோண்டப்பட்டு 2 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் மாநகராட்சி நிர்வாகம் மெத்தனம் காட்டி வருவதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திருநெல்வேலி டவுனில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாநகரத்தில் கடந்த பல மாதங்களாக ரோடுகளும் தெருக்களும் சீர்கெட்டு போய் கிடக்குது. யாரும் நடமாட முடியாது. வாகனங்களில், குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் போகவே முடியாது. மாநகராட்சி அதிகாரிகளிடம் முறையீடு செய்தோம் சொன்னால் ஒரு வாரத்தில் சரி செய்கிறோன்றாங்க. மாநகராட்சியில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடுக்கப்பட்ட போது அங்கே மாநகராட்சி என்ன சொன்னதுன்னு சொன்னால் 1 மாத காலத்தில் இதெல்லாம் நாங்கள் சரி செய்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வரையிலும் எதுவும் சரி செய்யப்படலை. நிலைமை ரொம்ப மோசமாகிக்கிட்டு இருக்குது. ஸ்மார்ட் சிட்டிக்கு வந்த பிறகு பழைய திருநெல்வேலியும் காணும், புதிய திருநெல்வேலியும் காணும். இங்கே இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் விரட்டப்படுறாங்க. மக்களுக்கு குடிநீர், பாதாள சாக்கடை திட்டம் போன்ற எந்த அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றப்படலை. ஆகவே இன்னைக்கு தமிழக அரசு ஸ்மார்ட் சிட்டியில் ஊழல் நடந்திருப்பதாக அவங்க பகிரங்கமாக அறிவித்திருக்கிறாங்க. திருநெல்வேலி மாநகரத்திலையும் இந்த ஸ்மார்ட் சிட்டியின் பெயரால் நடந்த இந்த திட்டங்களை பரிசீலிக்கணும், விசாரணை செய்ய வேண்டும். ஊழல் செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அருகே அங்கன்வாடி மையத்தில் மதிய உணவு சாப்பிட்ட 13 குழந்தைகளுக்கு மயக்கம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆம்பூரை அடுத்துள்ள சோமலாபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு அங்கன்வாடி பள்ளியில் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வருகின்றனர்.
இன்று குழந்தைகளுக்கு வழக்கம் போல மதிய உணவு வழங்கப்பட்டது. அதனை சாப்பிட்ட 13 குழந்தைகள் மயக்கமடைந்ததால் பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கார்த்திகை மாதம் நாளை பிறப்பதையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் பூஜை பொருட்களை ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் கார்த்திகை மாத தொடக்கத்தில் விரதத்தை தொடங்குவார்கள். கார்த்திகை மாதம் நாளை பிறப்பதை முன்னிட்டு தூத்துக்குடியில் பூஜை பொருட்கள் விற்பனை களை கட்டியுள்ளது. துளசி மாலை, ஸ்படிக மாலை உள்ளிட்ட பொருட்களும் ஊதா, கருப்பு நிறத்திலான வேஷ்டிகளும் விற்பனை செய்யப்படுகின்றன. கார்த்திகை 1 பிறக்குது. நாங்கெல்லாம் சபரிமலைக்கு மாலை போடுறதுக்காண்டி இப்போ மாலை பூஜை சாமான்லாம் வாங்குறதுக்காண்டி வந்திருக்கோம். நான் வந்து 7வது வருஷம் அந்த மாலை போடுறேன். ஆமாம், கூட இருக்கவங்க 3 வருஷம் மாலை போட்டிருக்காங்க. 1 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம், எல்லாம் ஆன்லைனில். இப்போது 25,000 பேர் ஒரு நாளைக்கு புக் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க. நாங்கள் இப்போ ஆன்லைனில் டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். அதில் வர்றப்போ RT-PCR டெஸ்ட்டு ப்ளஸ் அந்த கொரோனா தடுப்பு இது போட்டது வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்ந்து போய் நாங்கள் தரிசனம் பண்ண போகிறோம். நாளைக்கு காலைல கார்த்திகை 1 பிறக்குது. நாளைக்கு இவ்வளோ நாள் லாக்டவுன்னால இவ்வளோ நாள் சபரிமலை அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ இந்த டோக்கன் சிஸ்டம் படி அலோவ் பண்ணுறதுனால எல்லோரும் மாலை போடுறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. இங்கே துளசி மாலை, சந்தன மாலை, உத்தராட்ச மாலை, படிக மாலை எல்லா மாலையும் வெரைட்டிஸ் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. வேஷ்டி துண்டில் அந்த புது வெரைட்டிஸ் நிறைய வந்திருக்கு. எல்லாருமே மக்களும் போன வருஷம் இந்த வருஷம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்வை காண்போம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.